தாருகாவனம் மத்தியாஷ்டர் கோவில் ஸ்தல புராணம். அறிமுகம். சிவன் கோவிலுக்குள் லிங்கமாக அல்ல, ஒரு பிக்ஷாடனர் ஆக நுழைந்த ஒரே இடம் எது தெரியுமா? அங்கே தவம் செய்த முனிவர்களின் அகங்காரத்தை உடைத்த சிவ ரகசியம்தான் இந்த தாருகாவனம் மத்தியாஷ்டர் ஸ்தல புராணம். தாருகாவனம் என்றால் என்ன? தாருகா என்றால் மரங்கள், வனம் என்றால் காடு. அதாவது மிக அடர்ந்த காட்டில் வேத மந்திரங்களில் வல்லமை பெற்ற ஆனால் அகங்காரம் மிகுந்த முனிவர்கள் வாழ்ந்த இடம்தான் தாருகாவனம். முனிவர்களின் தவமும் அகங்காரமும். இந்த வனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் யாகம், ஹோமம், வேத மந்திரம், கர்மகாண்டம் எல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் எண்ணம் என்ன? நாங்களே அனைத்தையும் அறிந்தவர்கள், சிவன் தேவையில்லை, கடவுளை கர்மத்தால் கட்டுப்படுத்தலாம். இதுவே பெரும் அகங்காரம். சிவன் எடுத்த அவதாரம் பிக்ஷாடனர். இந்த அகங்காரத்தை உடைக்க சிவபெருமான் பிக்ஷாடனர் ஆக வந்தார். உடலில் விபூதி, கையில் பிச்சை பாத்திரம், அழகான இளம் யோகி ரூபம். அவருடன் மோகினி ரூபத்தில் பார்வதி. மாயையில் சிக்கிய முனிவர்கள். சிவன் வந்தவுடன் முனிவர்களின் மனைவிகள் மயங்கினர். முனிவர்கள் கோபமடைந்தனர். இவன் யார்? எங்கள் தவத்துக்கு இடையூறு செய்பவன் என்று சிவனை அவமதித்தனர். முனிவர்கள் செய்த மந்திர தாக்குதல். கோபத்தில் முனிவர்கள் பாம்பை ஏவினர், புலியை ஏவினர், அக்கினியை எழுப்பினர். ஆனால் சிவன் பாம்பை அணிகலனாக்கினார், புலித்தோலை ஆடையாக அணிந்தார், அக்கினியை கையில் ஏந்தினார். பிரம்மஹத்தி மற்றும் லிங்கம் விழுதல். கோபத்தின் உச்சியில் மந்திர சக்தியால் சிவனின் லிங்கம் துண்டிக்கப்பட்டு விழுந்தது. அந்த லிங்கம் விழுந்த இடமே தாருகாவனம் மத்தியாஷ்டர். அப்போது உலகமே நடுங்கியது. உண்மை உணர்ந்த முனிவர்கள். அப்போதுதான் முனிவர்கள் உணர்ந்தார்கள், கர்மம் போதும் அல்ல, ஞானமும் சரணாகதியும் தான் முக்தி. அகங்காரம் உடைந்து சிவனிடம் சரணடைந்தனர். மத்தியாஷ்டர் என்ற பெயரின் ரகசியம். மத்தி கூட்டல் ஈசன் சமன் மத்தியாஷ்டர். அகங்காரத்தின் மத்தியில் நின்று அறியாமையை அழித்த ஈசன். எனவே அகங்காரத்தை நடுவில் அறுக்கும் சிவன் என்றே மத்தியாஷ்டர் அழைக்கப்படுகிறார். கோவிலின் சிறப்பு. சிவலிங்கம் சுயம்பு. அகங்காரம் கர்ம தடைகள் நீங்க. மந்திர பயம் தோஷம் தடை நீங்க. ஞான மார்க்கம் திறக்க. இந்த கோவிலில் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. வழிபாட்டு பலன்கள். இந்த கோவிலில் வழிபட்டால் அகங்காரம் கரையும், கர்மக்கட்டுகள் தளரும், ஆன்மீக தெளிவு கிடைக்கும், மன அமைதி உண்டாகும். இந்த தாருகாவனம் மத்தியாஷ்டர் ஸ்தல புராணம் உங்கள் உள்ளத்தையும் தொட்டிருந்தால் சிவனின் கருணை உங்கள் வாழ்க்கையிலும் செயல்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருள்மிகு தாருகாவனேஸ்வரர் திருக்கோவில், தாருகாபுரம், வாசுதேவநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம்.